இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சொல்லுங்க. சர்க்கரையை 2 ஸ்பூன் மட்டும் போட சொல்லுங்க. ரொம்பலாம் போட வேண்டாம். சர்க்கரை தனியா தான் கொடுப்போம் மேம். நீங்களே வேண்டிய அளவுக்கு போட்டுக்கோங்க மேம். இவ்ளோ காசு கட்டி வந்திருக்கோம், இது கூட பண்ண மாட்டீங்களா நீங்க? இல்ல, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களே போட்டுக்கலாம் மேம். நாங்க போட்டா கூட குறைய இருக்கும்ல, அதனால தான் தனியா கொடுக்கிறது மேம். அப்படியா? அப்பனா சரி. ஓகே மேம். ஐயோ, சொல்லுங்க. அப்புறம் மறந்துட்டேன். அப்புறம் மாமாவுக்கு டீ மட்டும் கொடுத்து அனுப்பாதீங்க, பிஸ்கட் சேர்த்து கொடுங்க. ஓகே மேடம். சரிங்க மேடம். நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் மேடம். வச்சிரு. ரொம்ப தான் சலிச்சுக்கிறாங்க. பாத்ரூம் போகணும் போல இருக்கே. இதை தாண்டி தான் நான் பாத்ரூம் போகணும்னா அப்படி ஒன்றும் எனக்கு வேண்டாம். ஐயோ, என்னால அடக்க இருக்க முடியலையே. பேசாம அம்மா தங்கி இருக்க ரூமுக்கு போயிடலாமா? இல்ல இல்ல வேண்டாம். அப்புறம் அம்மா ஊர் ரூம்ல தான் பாத்ரூம் இருக்கே, இங்கே வந்தேன்னு கேட்பாங்க. ஷோ, நான் என்ன பண்றது? என்ன பண்றது? பேசாம இந்த கோட்டை தாண்டிடலாமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, கோட்டை தாண்டக்கூடாது. முடியலையே. கரிகாலன் கிட்ட கேட்டு கோட்டை தாண்டி போயிட்டு வந்துடலாமா? வேணாம் வேணாம், அப்படி போனா அவனுக்கு ரொம்ப இலக்காரமா தெரியும். என்னாச்சு அவளுக்கு? நந்தினி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஏன் ஒரு மாதிரி நெளியறா? ஒருவேளை பாத்ரூம் எதுவும் போகணுமோ? ரூமை பிரித்து கோடு போட்டதுனால கோட்டை தாண்டி போக முடியாமல் சிரமப்படுற போல இருக்கு. வேற வழியே இல்லை, கரிகாலன் கிட்டே கேட்டலாம். என்ன? நந்தினி, எனக்கு ரூம்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். பாடி, அவனாவே வெளியில போயிட்டான். நான்
நான் இருக்கிறதுனால உன்னால் நிம்மதியாக பாத்ரூம் கூட போக முடியல. எல்லாமே சீக்கிரம் மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். என்னப்பா இங்க வந்து ஏன் நீ தனியா நின்னுட்டு இருக்க? ஆ, ஆ, அது ஒன்றும் இல்லாத, சும்மா அப்படியே காற்று வாங்கலான்னு. ஏன்பா ஊரே இப்படி குளிந்து போய் கிடக்கு, காத்து வாங்க வெளியே நிக்கிறேன்னு சொல்ற. சரி வா, நாம ரூமுக்குள்ள போய் பேசலாம். அத்தை, இங்க நின்னா அப்படியே ஜில்லுன்னு காத்து வரும்ல, நம்ம இங்கே நின்று பேசலாமே. என்னப்பா வெளியே நின்னா எனக்கு குளிருதுப்பா. நான் உன்கிட்டயும் நந்தினிகிட்டயும் பேசணும்பா. ஆ, நீ அத்தை இல்ல. இருப்பா. அத்தை. நந்தினி, நந்தினி, அம்மாடி நந்தினி, கதவை தர. நந்தினி, என்னப்பா ஏன்பா கதவு பூட்டி இருக்கு? தெரியலையா அத்தை? நந்தினி, நந்தினி, ஏமா என்னம்மா கதவு திறக்க ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? அதுக்குள்ள எப்படி எல்லாம் மாறி இருக்கு? என்னப்பா இங்க வந்து ஏன் நீ தனியா நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லாத, சும்மா அப்படியே காத்து வாங்கலான்னு. நான் உன்கிட்டயும் நந்தினிகிட்டயும் பேசணும்பா. ஆ, நீ அத்தை இரு, தள்ளு. நந்தினி, பரவாயில்லையே, அதுக்குள்ள ரூமையே மாத்தி வச்சுட்டா. நல்ல வேலை, சுப்பு அத்தைகிட்ட மாட்டிக்காம ஒரு வழியா தப்பிச்சோம். சரி, நான் எதுக்கு இப்ப உங்க ரெண்டு பேரையும் பார்க்க வந்தேன்னா,